நம்ம தரிசனத்தை முடித்தாச்சு. இப்போ கிளம்பி போய் நேராக போய் 2 எழுத்து பகவானை போய் கும்பிட போகிறோம். கும்பிட்டுட்டு லக்ஷ்மி நாராயணன் மந்திரம் முடித்தாச்சு. இப்போ நம்ம போய் 2 எழுத்து பகவானை நம்ம சனீஸ்வர பகவானை கும்பிட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த தோட்டத்தை, இந்த கார்டனை என்ன அழகாக பராமரிக்கிறாங்கன்னு பாருங்கள். எவ்வளோ கிரேந்தி பூ பூத்துருக்கு பாருங்கள். ஆப்பிள் காய்க்கும், தக்காளி கிடக்கும், இந்த செரி மரம் எல்லாம் பழுத்து முடிஞ்சு இலை உதிர ஆரம்பிச்சிட்டு கிரேந்தி பூவை பார்த்துக்கிட்டே வாங்க. இதுதான் புதிய கோயிலோட ஒரு 3D மாடல் மாதிரி, ஒரு 2Dன்னு வச்சுக்கோங்க இப்போதைக்கு. அது பிளான் பண்ணி ஒட்டியிருக்காங்க. டொனேட் பண்ணதாக இருந்தால் இதில் பண்ணலாம். ஆப்பிள் பார்த்திங்களா, சின்ன ஆப்பிள் மரம் தான். சின்ன மரத்தில் ஆப்பிள் காய பாருங்க. எங்கள் கோயிலில் யாருனாலும் பறிக்கலாம், யாருனாலும் சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கீழே விழுந்து கிடக்கு பாருங்கள், கொத்து கொத்த கிடக்கா. இங்கே ஆப்பிள் சும்மாவே கிடக்குங்க. அந்தளவுக்கு நம்ம ஊரில் எப்படி ஒரு வேப்பம்பழம் அது மாதிரி இங்கே ஆப்பிள் மரம். ப்ளம்ஸ் மரத்தை நல்லா வெட்டி விட்டுட்டாங்க. அடுத்த வருஷம் நல்லா காய்ச்சிரும். இந்த வருஷமே காய் செம்ம காய்ங்க ப்ளம்ஸில். நான் சொன்ன தமிழ் ஸ்கூல் இதாங்க, சாந்தி நிகேதன். நம்ம வெற்றி தமிழ் பாடசாலை இங்கே தான் நடைபெறும். எவ்ரி சனிக்கிழமை ஈவினிங் 3 மணிலேருந்து 4 மணி வரைன்னு வச்சுக்கோங்களேன். 3 to 5 நினைக்கிறேன். இங்கே தான் நடைபெறும். உங்கள் பிள்ளைங்கள் தமிழ் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே கொண்டு சேர்த்து விடுங்க. அந்த ஒரு தேர் நிற்கிதான் மஞ்சள் கலரில். இந்த தேர் ஓடும், அந்த தேர் தான் அது. சூப்பராக அலங்காரம் பண்ணி தேரோட்டம் நடக்கும். சூப்பராக மக்களே. 2 எழுத்து பகவானுக்கு கூட்டம் இன்னைக்கு கம்மியாக இருக்குது. ரொம்ப நல்லது. இல்லாட்ட எப்பவும் கூட்டம் இருக்கும். ஹலோ, ரெண்டெழுத்து பகவானை வேறு மாதிரி அழகாக வச்சுட்டாங்க. முன்னாடி குட்டியோன்னு இருந்தார், இப்போ அவரை நல்லா பெருசாக மாற்றிட்டாங்க. வச்சு நம்பர் 1, நம்பர் 2 யாரை முதல்ல கும்பிடணும், யாரை 2வது, யாரை 3வது கும்பிடணும் அழகாக செட் பண்ணிட்டாங்க. Yes.